அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி சாக்லேட் கேக் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேக்கையும் லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் சிரப்பு, சாக்லேட் கனாஷ், சாக்கோ சிப் ஃபில்லிங்ஸில் போட போகிறோம். நல்லா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ 8 இன்ச்சு போர்டில் தான் நான் இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன். இது 1/2 kg கேக். இது கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணுங்க. போர்டுக்கு க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ் வைக்க போகிறோம். நம்ம பேஸ் வச்சுட்டு சுகர் சிரப்பில் சோக் பண்ண போகிறோம். சுகர் சிரப்பில் சோக் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். லேயராக தான் பண்ண போகிறோம். ஒரு லேயர் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி 3 லேயர்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். நான் மினிமம் எவ்வளோ சோக் பண்ண முடியுமோ கரெக்டாக சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீம் வந்து கரெக்டாக அதே போல் கொடுத்துக்கலாம். நம்ம அதையும் கரெக்டாக நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லா சைடுமே ஸ்ப்ளெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே போல் நம்ம கனாஷும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு அதையும் ஸ்ப்ளெட் பண்ணிவிட்டு சாக்கோ சிப் போட்டுக்கலாம். சென்டரில் ஃபில்லிங்ஸில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி நான் வந்து 3 லேயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ரீம் வச்சு கொஞ்சோண்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் செட் பண்ண விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து க்ரீமில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணி 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாக்லேட் கனாஷ் வச்சு ஃபுல்லாகவே மறுபடியும் கம்ப்ளீட்டாக கோட் பண்ணுறேன். நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கோட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் செட் பண்ண விடணும். நம்ம செட் பண்ண விட்டதுக்கப்புறம் தான் மேலே டெக்கரேஷனில் க்ரீம் வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். டெக்கரேஷன் பண்ணுற வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபினிஷிங் தான் காமிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். நம்ம அவங்க பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணதுனால ஸோ ஹாப்பி பர்த்டே மை டாட்டர்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம எழுதிட்டோம். அதில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டெக்கரேஷன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட பேஜை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.